அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகள்ல 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 15 நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் இந்த 15 நாட்கள்ல அவங்களுடைய ராசியில என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க பயணம் செய்யுது, அந்த பயணத்தால எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போறாங்க, அந்த பலன்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களோட தீர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவர்களை நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு பெற்றுக்கோங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமையப்பெற்றிருக்கு. மேலும் 9/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 15/6/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/6/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நியாயமும் நேர்மையும் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்களில் எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரத்து திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் மீண்டும் செய்து முடிக்க முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீங்க. அந்த முயற்சி கூட உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாதீங்க. வெளியூர் தகவல்கள் தாமதமாக வந்து சேரும். அந்த தாமதமான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். இன்னும் சிலருக்கு வீடு கட்டி வெளியில் சென்று தங்க நேரிடும். மேலும் வீண் வழக்கு விவகாரங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சரிப்பதால் வெளிநாடு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பாலினத்தாரோடு பழகும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பழகுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு சுமாராக தான் இந்த 15 நாட்களில் லாபங்கள் கிடைக்கும். பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்வது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த 15 நாட்களில் கூடுதல் பணி சுமை, இடமாற்றங்கள், அலைச்சல்கள் போன்றவை இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் அதிக அளவில் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை அதிக அளவில் இந்த 15 நாட்களில் காட்டுவீங்க. மேலும் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்க. மேலும் நீங்கள் ஹெல்மெட்டை அணிவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் பார்த்து கவனமாக பயணம் செய்யுங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகி அதற்கு பின்னர் நிம்மதி கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடும். கடன் விஷயங்களில் கவனம் ரொம்ப தேவைங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களில் யோகக்காரகன் சுக்கிரன் ராசிக்கு சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகரிக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்த முடிக்க நீங்கள் அனைத்து விதமான முயற்சியும் மேற்கொள்வீங்க. இந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மைகளும் பல உண்டாக வாய்ப்பிருக்கு. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக நடந்து முடியும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களில் மனம் வருத்தப்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்கவே மாட்டாங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். மேலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் சாதகமான பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். மேலும் வீண் மனக்கவலைகள் உண்டாகும். மாணவர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாள் மிக மிக கவனமாக பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் மாணவர்களோடு நிதானமாக பழகுவது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயன் தராத முயற்சிகளை கைவிட்டால் எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செய்வது வெற்றிக்கு உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நன்மையை கொடுக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். நீங்கள் பிடிவாத குணத்தை தவிர்த்து கொண்டால் எதிலுமே முன்னேற்றம் உங்களால் பெற முடியுங்க. அதாவது எனக்கு இது கிடைச்சே ஆகணும், இது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாத குணத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த 15 நாட்களில் அந்த தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே உங்களால் முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் அதிக அளவில் காட்டுவீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரொம்ப சலுப்பு பட்டுட்டு அந்த விஷயத்தை விட்டுருப்பீங்க, பாதிலேயே அந்த விஷயமும் நின்றுருக்கும். ஆனால் இந்த 15 நாட்களில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை பாதியில் நிறுத்தினீங்களோ அந்த விஷயத்தை மீண்டும் தொடர்ந்து வெற்றியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதே போல் அவிட்டம் 1, 2 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் அந்த 15 நாளில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனாக கொடுக்கும். தொழில் வியாபாரம் மூலமாக எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்குங்க. இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகள் தக்க சமயத்தில் அதிக அளவிலேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தாரி வகையில் கிடைக்குங்க. இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களில் புத்தி சாதுர்த்தியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் இந்த திறமையை பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டப்பெற்று பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கொடுப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமான மனதார வணங்கி விரதம் இருந்து வர எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும். மன குழப்பங்கள் நீங்கி தைரியமும் பிறக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து மகர ராசி நேயர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை பரிகாரமாக முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 11 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி. இந்த 3 நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் ஏதாவது தொடங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 நாட்களில் செஞ்சுங்க அப்படின்னா மென்மேலும் அந்த விஷயங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வரும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, 14. இந்த கிழமையை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த கிழமையில் நீங்கள் முக்கியமாக உங்கள் பேச்சுவார்த்தையில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் வந்து மகர ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது
கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.